பொதுவாக ரமலான் மாதம் என்றாலே ஐங்கால தொழுகைகள் வழமையை விட மாற்றமாக பள்ளிவாசல்கள் நிரம்பி வழியும். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே அவ்வப்போது அங்கங்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலே தராவி தொழுகைக்காக நிரம்பி வழிவார்கள். பள்ளிவாசல் மட்டுமல்ல, அருகிலே உள்ள வீடுகள், சில அமைப்புகள் எல்லாம் இந்த தொழுகையை ஏற்பாடு செய்திருப்பார்கள். அதோடு மட்டுமில்லாமல் பயான் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் பகல் நேரங்களிலே இந்த பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கும். இவ்வாறு இந்த ரமலானுடைய மாத காலங்களிலே உறவுகளை சந்திப்பது, குடும்பங்களை கவனிப்பது, தர்மங்கள் செய்வது, குர்ஆன் ஓதுவது, குர்ஆன் வகுப்புகள் நடத்துவது, பயான் நிகழ்ச்சி நடத்துவது, தொழுகைகள், ஸ்பெஷலான தொழுகைகள் ஏற்பாடு செய்வது, இன்னும் ரமலானுடைய பெருநாள் தொழுகை, அந்த ஈதுல் ஃபித்ர் என்கிற அந்த ரமலானுடைய நோன்பு பெருநாள் தொழுகை என்பதும் ஒரு திறந்த வெளியிலே ஒன்று கூடி மக்கள் எல்லாம் சேர்ந்து தொழுது ஆளுக்கால் கை கொடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து சந்தோஷப்படக்கூடிய அந்த நாள் எப்போது வரும், அது திரும்ப நடக்காதா என்கிற ஒரு மனக்கவலையோடு நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ரமலான் வளமையை விட மாற்றமாக நம்மால் நல்ல அமல்களோடு அதிகமாக அமல்கள் செய்து இந்த மாதத்தை நாம் கண்டிப்பாக கடந்து போக முடியும் என்பது ஒரு நிச்சயமான ஒரு உறுதியான ஒரு விடயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கொரோனா நோய் வருவதற்கு முன்னால் கழித்த ரமலான்களை விட இந்த ரமலானிலே நிச்சயமாக நம்மால் நல்ல இபாதத்துக்களோடு இந்த மாதத்தை நம்மால் எதிர்நோக்க முடியும். எப்படி என்று கேட்குறீங்களா? கடந்த மாதங்களிலே, இதுக்கு முன்னால் உள்ள ரமலான்களிலே நம்மிடத்திலே வியாபாரிகள் இருப்பார்கள், வேலைக்கு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள், தொழில்கள் செய்யக்கூடியவர்கள், இவ்வாறாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில்கள் நிமித்தம் அவர்களுக்கு தராவி தொழுகை கிடைக்காதவர்களாகவும் நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு போக முடியாத அளவுக்கும் அவர்கள் இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஆடை கடைகள் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரியாக உணவு கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அது எப்போதுமே மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருப்பதால் மக்கள் குவிந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களால் ஜமாத் தொழுகைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, நேரத்துக்கு தொழ முடியாத ஒரு சூழ்நிலை, தராவி தொழ முடியாத ஒரு சூழ்நிலை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே மக்கள் இந்த ரமலான் மாதத்தை நம்மால் ஹயாத்தாக்க முடியவில்லையே என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களிடம் 1000 பயான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒமாமின் தாப்பத்தின் பில் அர்து இல்லா அலல்லாஹி ரிசுக்குஹா, ஒவ்வொரு உயிருக்கும் ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்து விட்டான். கண்டிப்பாக அல்லாஹ் எழுதிய ரிசுக்கை தருவான். நீங்கள் பாங்கு சொல்லப்பட்டதும் கடையை மூடிவிட்டு பள்ளிவாசலுக்கு போங்கள். தராவி தொழாமல் நீங்கள் வியாபாரம் பண்ணி உங்களுக்கு மேலதிகமான ரிசுக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. அல்லாஹ் எழுதினது தான், அளந்தது தான் கிடைக்கும். நீங்கள் தராவி தொழுகைக்காக வாருங்கள் என்று சொல்லப்பட்ட போதெல்லாம் இல்லை இல்லை, இந்த இடத்துல இந்த காற்றுள்ள போதே தூட்டி கொள்ள வேண்டும், இந்த சந்தர்ப்பத்திலே கடை திறக்காமல் எப்போது திறப்பது, இப்போதெல்லாம் கடை அடைப்பதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்த மக்களெல்லாம் இன்றைக்கு மாதக்கணக்கில் கடையை பூட்டி வச்சுட்டு நம்மளால் உயிர் வாழ முடியுது, நம்மளால் சாப்பிட முடியுது, சமைக்க முடியுது அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த படிப்பினையை இந்த கொரோனா வைரஸ் நமக்கு தந்திருக்குது. ஆனால் 5 நேரத்துக்கு கடையை ஒரு 5 நிமிஷம் பூட்டிட்டு தொழுகைக்கு போகிறதுக்கு மனசில் இடம் இல்லாமல் இருந்த நம்மிடத்தில் எவ்வளவு வாரங்களாக நாங்கள் கடையை மொத்தமாக பூட்டி வச்சுட்டே நம்மளால் சாப்பிட முடியுது, நம்மளால் உயிர் வாழ முடியுதுங்கிறத இந்த கொரோனா வைரஸ் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ரமலான் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது. ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வ குல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு விடுகிறது. வ சுஃபிததி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுகிறார்கள். இது எல்லோருக்குமே நமக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். அப்போ இந்த ரமலான் மாதம் வந்து விடுகிறது என்றால் ஷைத்தான் விலங்கிலிடப்பட்டு நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுது என்றால் என்ன அர்த்தம்? அமல் செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு விரையுங்க, அது உங்களுக்கு இலவுபடுத்தி தரப்பட்டு இருக்குது என்று அர்த்தம்.
ஆக இன்னும் நமக்கு அதை இலகுபடுத்தி தரக்கூடியதாக இது இருக்குது. எப்போவுமே நம்ம சும்மா தான் இப்போ இருக்க போகிறோம். நம்மளால் நிச்சயமாக இந்த குர்ஆனோடு தொடர்பை அதிகப்படுத்த கண்டிப்பாக முடியும். என்றால் ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும் போதே ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆனுங்கிறான். இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே, அந்த மாதத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்போ குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதம், குர்ஆனுக்குரிய ஒரு மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தை ஹயாத்தாக்குறது குர்ஆன் ஓதுறதன் மூலம். நம்மளை எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் மொத்த குர்ஆனை ஓதி முடித்தவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொரு ரமலான்லையாவது இந்த குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வருகை தந்து அந்த குர்ஆனை ஓதி ஷரீஃபை பார்ப்பாங்க. அதில் ஷரீஃபில் பார்க்கப்படும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ரமலான் மாதம் வந்துட்டால் முழு குர்ஆனும் ஓதப்படுது பாருங்க. இது நபி அவர்களுடைய ஒரு சுன்னாவாக இருக்குது. இப்போ நமக்கு நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று இல்லை, பல தடவைகள் இந்த குர்ஆனை நம்மளால் ஓதி முடிக்க முடியும். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள், மனைவி, மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த குர்ஆனை ஓத முடியும். அதை கண்டிப்பாக ஓதி நாங்கள் அந்த பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும். ரமலான் மாதம் என்றால் பல மடங்கு நன்மைகள் அல்லாஹ் தஆலா நமக்கு இரட்டிப்பாக்கி தரக்கூடிய மாதம். இந்த மாதத்தினுடைய ஒரு இரவை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டும்போது ஹைரு மின் அல்ஃபி ஷஹ்ருங்கிறோம். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த லைலத்துல் கத்ருங்கிற அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படிங்கிறான். அப்போ 1000 மாதங்கள்ங்கிறது எத்தனை ஆண்டுகளை பிடிக்கும் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த ரமலான் மாதத்தில் இருக்கின்ற இது அருள் செய்யப்பட்டது. அதுதான் அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ரில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, இந்த குர்ஆனை அருள் செய்யப்பட்ட இரவில் நாங்கள் அனுப்பி வைத்தோம்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம். அப்போ அருள் செய்யப்பட்ட இரவுங்கிறது என்ன? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ருங்கிற அந்த லைலத்துல் கத்ர் தான். ஏன்னா அது 1000 மாதங்களை விட சிறந்ததாக நமக்கு அருளாக்கப்பட்டு இருக்குது. பரக்கத்துங்கிறது அதான். 1-2 பேர் சாப்பிட்டு அது பரக்கத்து செய்யப்பட்டுக்கேங்கிறோம். அப்போ ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாக பரக்கத்து செய்யப்பட்ட இரவுங்கிறது தான் அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ர்லையும் இந்த இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ருங்கிற சூரா கத்ர்லையும் வந்து அல்லாஹ் தஆலா நேரான் சொல்லி காட்டுறான். அப்போ இவ்வளோ பெரிய பரக்கத்து பொருந்தின அந்த மாதம் நம்ம குர்ஆனை ஓத ஓத அதுக்கு பல மடங்கு நன்மைகளை நாங்கள் அடைஞ்சு கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அவருக்கு காற்றை தென்றல் காற்று வீசுவதை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு இருந்துச்சுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க நேராங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இந்த மாதம் உண்மையிலேயே ஏற்கனவே இந்த தனிமைப்படுத்துதல் கடமையாக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய கைத்தொழிலாளிகள் அன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடக்கூடியவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். நம்மளால் முடிஞ்சவங்க, நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்கள் தர்மம் செய்யணும். தேடி தேடி நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்குரிய உதவிகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கக்கூடிய இந்த நோன்பாளிகள், அல்லாஹ்வுக்காக தொழுகை நடத்தக்கூடிய இந்த தொழுகையாளிகள், குர்ஆன் ஓதக்கூடிய இந்த காரிகள் நம்ம உணவை சாப்பிட்டு அந்த தம்போடு இதை செய்கிறாங்கங்கும்போது கண்டிப்பாக அதனுடைய கூலி பல மடங்காக இருக்கும் பாருங்கள். தர்மத்தினுடைய கூலி அவ்வளோ அதிகமாக இருக்கும். இந்த தர்மம் என்பது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. ஏன்னா பாருங்கள், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றும் நேரம் வந்து விட்டால் மலக்குமார்கள் வந்து அப்படியே அந்த உயிரை கூப்பிடும்போது இந்த மனுஷன் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எத்தனையோ அமல்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அஸத்தக வ அகுன் மினஸ் ஸாலிஹீன், நான் தர்மம் செஞ்சுட்டு நல்லவர்களோடு சேர்ந்துறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் தாயா அல்லாஹ்ன்னு தான் அவர் கெஞ்சி வாராம், கதறுவார். அப்போ இந்த தர்மம் செய்கிறதுங்கிறது ஒரு செகண்டில் நடக்கக்கூடியது, ஆனால் நமக்கு பெரிய பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, உங்களில் ஒருவர் ஒரு கையளவு உணவை தர்மம் செய்வது என்பது, ஒரு கையளவு ஒரு கவள உணவை தர்மம் செய்வது, அல்லாஹ் தஆலா மறுமை நாள் வரைக்கும் அந்த தர்மத்தை உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை தீன் போட்டு வளர்ப்பதை போன்று அதை வளர்த்துக்கிட்டே இருப்பானா மறுமை நாள் வரைக்கும். நாம் மௌத்தா போனாலும்
நம்ம செஞ்ச தர்மத்தை எல்லாம் வளர்த்துக்கிட்டே இருப்பான். இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகம் இருக்குது தெரியாது. ஆனால் அந்த மறுமை நாள் கடைசி சூர் ஊதப்படும் வரைக்கும் நம்ம செஞ்ச தர்மத்தை எல்லாம் வளர்த்துக்கிட்டே இருப்பான் பாருங்க. எல்லாம் வளர்க்குறான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய நன்மையாக மாறும். ஒரு கையளவு உணவை தர்மம் செஞ்சிருவங்க, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஒரு கவலை உணவை நாங்கள் தர்மம் செய்தால் அது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கும் பாருங்க. மறுமை நாளையில் அல்லாஹ் தஆலா நீ செய்த தர்மம் என்று அதை காட்டும்போது இந்த மனுஷன் யாரா அல்லாஹ் இவ்வளோ பெரிய உணவை நம் வாழ்க்கையிலேயே கண்டு இல்லையே அப்படின்னு இந்த மனுஷன் கேட்பான். நீ கவலை உணவு தான் தர்மம் செய்தாய், அதை வளர்த்திருக்கிறேன்னு அல்லாஹ் தஆலா அதில் நன்மைகளை தருவான் பாருங்க. அவ்வளோ பெரிய கூலியாக மறுமையில் இந்த தர்மம் நமக்கு கிடைக்கும். அப்போ நாங்கள் தர்மம் செய்யும்போது கொஞ்சம் ஒரு தேங்காய் பாதி கொடுங்க, ஒரு பிடி அரிசி கொடுங்க. அப்போ நீங்கள் என்ன தர்மமாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொடுங்க. ஏன்னா நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒத்தக்கு நார ஒலோபி ஷிக்கி தம்ரின்னுங்கிறாங்க. ஒரு ஈச்சம்பழங்கிறது அந்த காலத்தில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு பொறுமதியான ஒரு உணவாக தான் இருந்துச்சு பாருங்க. அன்னைக்கு ஈச்சம்பழம்ங்கிறது அன்னைக்கு ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ஈச்சம்பழத்தையும் தண்ணியையும் குடித்து காலத்தை கழிச்சிட்டோங்கிறாங்க. ஈச்சம்பழம் அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டாக எடுக்கப்பட்டுச்சு. ஒருவருக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ஈச்சம்பழத்தோட கஷ்டமான நேரத்தில் கடந்து போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த அன்றாடம் சாப்பிடக்கூடிய அந்த உணவில் ஒரு துண்டை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஈச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது கிழிச்சு நீங்கள் தர்மம் செஞ்சு, அதாவது ஒருத்தர் சாப்பிட்றது ஒரு ஈச்சம்பழம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அந்த கஷ்டமான நேரத்தில் அதில் ஒரு பாதி வயிறுக்கு ஒரு துண்டை கிழிச்சு கொடுங்க, அதுக்கு கூட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நரகத்திலேருந்து பாதுகாப்பு தருவான் என்று சொல்லி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய பகுதிகளில் ஒரு வேளை சாப்பாடாக சாப்பிடக்கூடியது இறைச்சி, முட்டை, மீன், அரிசி, மாவு இதெல்லாம் நமக்கு இந்த சாப்பாடாக எடுக்கக்கூடியதாக நமக்கு இன்னைக்கு இருக்குது. அப்போ ஒரு கையளவு அரிசியை கொடுத்தா, ஒரு முட்டையை கொடுத்தா, கொஞ்சம் கிழங்கை கொடுத்துட்டோம்னு சொன்னால், கொஞ்சம் ஒரு துண்டு கறிக்கு ஒரு அளவுக்கு கருவாட்டை கொடுத்துறோம். அப்போ இதெல்லாம் நமக்கு செய்கிற தர்மங்களில் கண்டிப்பாக நரகத்திலிருந்தே நமக்கு பாதுகாப்பு கிடைக்க போகுது. அப்போ நமக்கு நன்மைகள் அதிகம் செய்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த ரமலான் மாதம் பெறப்போகுது. அதாவது இங்கே தர்மம் என்கிறது அதாவது கொடுக்குற அளவை வச்சு அல்லாஹ் பார்க்கறது இல்லை, அந்த கொடுக்குற சந்தர்ப்பத்தை வச்சு தான் அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தை என்ன செய்ய போகிறான், தாக்க போகிறான். ஊரெல்லாம் மழை பெஞ்சு ரொம்ப தண்ணியும் வெள்ளமாக இருக்கிற நேரத்தில் தண்ணியை கொண்டு போய் நீங்கள் தர்மம் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ பெரிய கூலி கிடைக்காது. அப்போ விறகு கொடுத்தா தான் கூலியாக இருக்கும். அப்போ எல்லாம் காஞ்சி போய் மரங்கள் எல்லாம் சரிஞ்சு விழுந்துருக்கிற நேரத்தில் விறகு தர்மம் செய்ய தேவையில்லை, அதுதான் காலு கையில் கிடைக்குமே. அப்போ தண்ணி ஒரு கிளாஸ் கொடுத்து பாருங்கள், அதுதான் பெரிய ஒரு பொறுமதியாக இருக்கும். அப்போ இதுக்கு முன்னே உள்ள ரமலானில் நாம் ஈச்சம்பழம், சீனி, இறைச்சி, பருப்பு, மீண்டின் எவ்வளோ தர்மங்களை செஞ்சுருப்போம். அந்த அளவு தர்மத்தை இந்த ரமலானில் செஞ்சால் கண்டிப்பாக அதனுடைய கூலி பல மடங்காக இருக்குது. ஏன் தெரியுமா, அப்போல்லாம் வாங்கி கொடுத்த பருப்பு அந்த ரமலானே முடிஞ்ச ஹஜ்ஜு முடியும் வரைக்கும் ஒரு மூலையில் கவனிப்பாரட்டு கிடக்கக்கூடிய அளவுக்கு மக்கள்கிட்ட சில நேரம் இருந்திருக்கும். மீண்டின்னு வேண்டிக்க அந்த இதை யார் இந்த நோம்பில் திம்பான் அப்படின்னு தூக்கி வீசக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கலாம். நாம் என்ன மீண்டின திங்கணும், நம்ம கோழி ஆக்குவோமே, இறைச்சி ஆக்குவோமே அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு நாம் கொடுக்குற ஒரு துண்டு கருவாடு அவங்களுக்கு பெரிய ஒரு அமிர்தமாக தெரியும், பெரிய ஒரு சாப்பாடாக தெரியுங்க. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் இந்த பாக்கியத்தை பாருங்கள். ரமலான் மாதம் தர்மம் செய்கிற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தரப்போகிறான், பெரிய நன்மை கிடைக்க போகுது பாருங்கள். இந்த ரமலான் மாதம் நம்ம தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம். நாங்கள் வீட்டில் நம்ம மனைவி மக்களோடு சேர்ந்து ஜமாத்தா தொழுவோம். அது மட்டும் இல்லை, தராவியும் நம்ம தொழுவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இப்போ நமக்கு தரப்போகிறான். என்ன இமாமுக்கு இல்லை நிற்கிற அவர் என்ன ஓதுறோம், நம்ம ஓதுவோம். வீட்டில் ஒருத்தர் குர்ஆன் ஓத தெரிஞ்சவர் இருப்பார், அவர் தொழுவிப்பார். நம்ம ஆறுதலை அமர்ந்து இருந்து வீட்டில் நம்ம தராவிகை தொழுவோம். நாங்கள் இந்த நேரத்தை நல்ல அழகாக ஆறுதலை நாங்கள் கழிப்போம். நம்ம தொழுதுட்டு இருக்கும்போது இடையில 4 ரக்கா தொழுதுட்டு இடையில எல்லாரும் உட்கார்ந்து ஒரு டீயை குடிக்கலாம், ஏதாவது ஒன்று சாப்பிடலாம், மீதியை திரும்ப தொழலாம். நம்ம அழகா ஆறுதலாக அதுக்கு தான் இந்த தொழுகைக்கு பேர் என்று வந்துச்சு. தராவி என்று சொன்னால் தர்வீஹத்துன் என்கிற அந்த சொல்லினுடைய பன்மை சொல் தான் தராவி. அப்போ 2 ரக்கா தொழுதுட்டு ஒரு ஓய்வு எடுப்பாங்க, அதுக்கு பிறகு 2 தொழுதுட்டு திரும்ப ஓய்வு எடுப்பாங்க. அந்த ஓய்வெடுத்தல்களுக்கு தான் தராவி என்கிறது. அரபில் தராவி என்றால் ஓய்வெடுத்தல்கள் என்று அர்த்தம்.
அந்த தராவி தொழுகைங்கிறதே ஓய்வெடுத்து தொழுகிறோம். ஏன்னா நம்ம ஊரில் தொழுகிற மாதிரி தொழுதா ஓய்வே எடுக்க தேவையில்லை, கடன்னு தொழுதையே முடிச்சிடலாம். ஆனால் நீட்டி நெடிய சூறாக்களை ஓதி ருக்கு சுஜூதுகளை கொஞ்சம் நீட்டி நல்ல திக்ருகளை செஞ்சு நம்ம தொழும்போது கண்டிப்பாக 2 ரக்காத் தொழுது முடிஞ்சால் இடுப்பு நிமித்த வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்போ கொஞ்சம் கையை குத்திட்டு அப்படியே அமைதியாக இருக்கணும். ஏதாவது குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், ஒரு ஈச்சம்பழம் சாப்பிடலாம். அப்போ ஒரு ராகத்தை எடுக்கிறோம். அப்போ இந்த தர்வீஹத்துன்றது ஒரு ஓய்வெடுத்தல். இன்னும் 2 தொழுகிறோம், அப்போ இன்னொரு ஓய்வெடுத்தல். இந்த ஓய்வெடுத்தல்களுக்கு தான் அரபில் தராவி என்ற பெயர் வந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ தராவி தொழுகைங்கிற பேரை பயன்படுத்தலை. அது தெரியுமா? தராவி தொழுகைங்கிற பேரே இமாம்கள் வச்ச பேர் தான். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அந்த தொழுகைக்கு பேர் கியாமுல் லைல் தான், இரவு நின்று தொழுதல், அவ்வளோதான், இரவு தொழுகை. அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் வீட்டில் அழகாக ஆறுதல் எடுத்து ஓய்வெடுத்து தொழுது தராவி தொழுகைங்கிற பேரையே நம்ம காப்பாற்ற முடியும். நிறைய ஏழைகளுக்கு நம்ம தேடி போய் நம்ம கண்டிப்பாக அவர்களுக்கு தர்மம் செய்ய முடியும். குர்ஆனை நாங்கள் ஓதி பல தடவை முடிக்க முடியும். நமக்கு தான் ஒரு சோழியும் இல்லையே, ஒரு வேலையும் கிடையாது. எப்போவுமே நம்ம உட்கார்ந்து குர்ஆனை ஓதுவோம். குர்ஆனை நம்ம பிள்ளைகளுக்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து கற்றுக்கொள்ளுவோம். பிள்ளைகள் நல்லா ஓதிருக்கும், பெரியவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ தான் நல்ல லீவாச்சே, பிள்ளைகள் கூட விளையாட்டுக்கு வெளியில் போக முடியாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். கற்றுக் கொடுங்க, நீ குர்ஆனை சொல்லித்தாங்க மகன் அப்படின்னு குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஹதீதுகளை வாசிக்கலாம், தர்ஜுமாவை வாசிக்கலாம், அதிகம் திக்ருகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லலாம். இந்த நோன்பை இன்னும் சொல்ல போனால் முதல் வயிறார புட்டைக்க திண்டுட்டு பகலெல்லாம் தூங்கி கழிச்ச நம்ம இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் தொட்டு துறைச்சிக்கிட்டு ஏழ்மையாக நம்ம சாப்பிட்டு நாம் இந்த நோன்பை நல்ல இபாதத்துக்களோட கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கடந்த காலங்களில் சஹாபாக்கள் காலத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டு ஈச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு கோதுமை மாவை கரைச்சி சாப்பிட்டுட்டு அவங்க பட்டினி கிடந்து நோன்பு பிடிச்சி அந்த நோன்பு துறக்கிறதுக்கு வெறும் ஈச்சம்பழமும் தண்ணியும் மாவு கரைச்சி குடித்தாங்க சஹாபாக்கள்ங்கிற ஹதீஸெல்லாம் பார்க்குறோமே. அப்போ நமக்கு சாப்பிட்றதும் நோன்பு துறக்கிறதும், நோன்பு துறக்க உட்கார்ந்தாலே எஷா வரைக்கும் நோன்பு துறக்கிற மாதிரி ஒரு சில வீடுகள் அப்படியே மட்டை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். இப்போ சூழ்நிலையே மாறிப்போச்சு. கண்டிப்பாக அதெல்லாம் வாங்குற அளவுக்கு கடைகள் இருக்காது. நம்ம தான் வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிடணும். அதனால் சிக்கனமாக இருக்கணும். தொழில் இல்லை, வருமானம் குறைவு, இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவு செய்யணும். அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் ஏழ்மையான அழகான ஒரு ரமலானாக இந்த ரமலான் கழிய போகுது. பழமையை ஒரு தரம் நம்ம நினச்சி பார்க்குறதுக்கு இது யதார்த்தமான நடைமுறை சாத்தியமான ஒரு ரமலானாக சேரப்போகுது பாருங்க. அப்போ இந்த ரமலான் மாதம் அல்லாஹ்வுடைய பாக்கியம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? நமக்கு தர்மம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அந்த தர்மத்துக்கு மற்ற நாளை விட நன்மை கூட கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லா தரப்போகிறான். ஏன்னா முதல் தர்மம் செய்யும்போது தேவையில்லாத மனிதர்களுக்கெல்லாம் போகும். இப்போ யாருக்கு கொடுத்த வசதியான ஒருத்தருக்கு கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்குற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தர்மம் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். அல்லாஹ் நம்ம தந்த அருள்களை மறைக்கக்கூடாது. நிறைய தர்மம் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், தராவி தொழுகைகளை தொழுவோம், திக்ருகளை செய்வோம், நபி மீது ஸலவாத்து சொல்வோம். இந்த ஹுருமத்துக்களை பேணி இந்த ரமலானை நம்ம அழகா ஏழ்மையோடு கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தாரான். எனவே இந்த ரமலான் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம என்ன எல்லாரும் யோசிக்கணும், ஐயோ தராவி தொழுகை இல்லாமல் போகுது, தராவி தொழுகை பள்ளியில் தான் இல்லாமல் போகுது, ஒவ்வொரு வீட்டுக்கும் தொழுகை நடக்க போதே, ஒவ்வொரு வீட்டிலையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் ஓதப்பட போகுது, ஒவ்வொரு வீட்டிலையும் இறையச்சம் உள்ளவர்கள் அதிகரிக்க போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் கஷ்டத்தை நேரடியாக பார்த்து ஒவ்வொரு மனிதனும் உள்ள முருகி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மாறப்போகுது. அப்போ யதார்த்தமாக சிந்திச்சு பார்த்தால் மற்றைய மாதங்களை விட, மற்றைய ரமலான் வருடங்களில் நாங்கள் நோன்பு நோட்டத்தை விட, இபாதத் செஞ்சதை விட வரக்கூடிய இன்னும் 2 வாரத்தில் வரக்கூடிய இந்த ரமலானை இன்னும் ரொம்ப சிறப்பாக தான் நம்ம கழிக்க போகிறோம். நமக்கு அல்லாஹ் அருள் தான் செஞ்சுக்கிறான். நம்மளுக்கு எந்த கஷ்டத்தையும் அல்லாஹ் தரல. நான் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. இவங்கெல்லாம் தடையை போட்டாலும் சட்டங்களை போட்டாலும் இதெல்லாம் நடந்தாலும் நம்ம இபாதத்துக்குள் ஒன்றும் குறைஞ்சு போகாது. அல்லாவுக்கு நாம் அடிமைங்கிறது நம்மளை விட்டு ஒரு நாள் நீங்காது. நமக்கு கண்டிப்பாக சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் நிச்சயம் என்கிறதை இன்னும் உறுதியாக்குது. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் சந்தோஷப்படணும். நம்ம வாழ பிறந்தவங்க இல்லையே, மரணிக்க பிறந்தவங்க. மற்றவங்க என்னமோ
உலகம்ங்கிறது வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். இஸ்லாமிய ஒவ்வொரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் என்பது மறுமைக்காக உழைக்கக்கூடிய ஒரு களம்தான். இங்கே வாழ்கிறது கிடையாது. நாங்கள் மௌத்துங்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை அங்கே வாழணுங்கிறதுனால தான் பார்த்து பார்த்து நாங்கள் நன்மைகளை செய்கிறோம். நாம் உழைச்ச காசில் நாம் எதுக்கு இன்னொருத்தனுக்கு சக்காத்து கொடுக்கணும், தர்மம் செய்யணும்? நாம் தூங்க வேண்டியதானே, ஏன் ஜாமத்தில் எழும்பி தஹஜ்ஜத் தொழணும்? இதையெல்லாம் நம்ம எதுக்கு செய்கிறோம்? மறுமையில் நமக்கு பெரிய கூலி கிடைக்கணுங்கிறதுக்காக செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறோமே, இந்த ரமலான் பழமையான மற்றைய ரமலான்களை விட இன்னும் சிறப்பத்தான் அமைய போகுது. இது சிறப்பாக நாம் கழிப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கொள்கிறேன். இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தான் நம்ம விடுபட்ட நோன்புகளை எல்லாம் பார்த்து பார்த்து பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நம்ம சொல்கிறாங்க, நான் ரமலானில் விட்ட நோன்புகளை, அதான் மாதவிலக்கு பெண்கள் நோன்புகளை கல்லா விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த விட்ட நோன்புகள் இந்த ஷாபா மாதத்தில் தான் நான் கழிப்பேன். ஏன்னா ஒரு வருஷம் கழிஞ்சு அடுத்த ரமலானுக்கு முந்தின மாதத்தால் தான் என்னை நோன்பு பிடிக்க முடியுது. காரணம், நான் ரொம்ப வேலைப்பழு உள்ளவளாக இருக்கிறதுனால என்னுடைய கலாவை இப்போ தான் நான் பிடிப்பேனுங்கிறாங்க. எனவே விடுபட்ட நோன்புகள் இருக்கும். இன்னும் 2 வாரம் தான் இருக்குது. அதுக்கிடையில் நீங்கள் இந்த மாதத்தில் கலா நோன்புகளை பிடிச்சிருங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் அதிகமாக நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நோன்பு பிடிக்கிறது வெறுக்கப்பட்ட ஒரு விடயம். ஏன்னா ரமலானுடைய மாதத்துக்கு இதுக்கு இடையில் ஒரு இடைவெளி தெரியணும். அதாவது இந்த மாதம் 27, 28 ஆயிட்டுன்னு சொன்னால் அங்கால 1 நாளோ 2 நாளோ இருக்கும். சில நேரம் 29 புறை தென்பட்டால் அடுத்த ஒரு நாளில் இல்லை நோன்பு வந்துடும். 30 அந்த புறை தென்படவில்லைன்னா இந்த இத்தத்தை ஷாபான சலாசினுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷாபா மாதத்தை 30 பூர்த்தியாக்கிட்டு நோன்பு ஆரம்பிங்கிறாங்க. அப்போ 2 நாள் தேவைப்படும். எனவே இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கிறாங்க. இந்த 27க்கு முன்னே பிடிச்சிடணும். 28, 29 விட்டுறணும். 29, 30 விட்டுறணும். ஏன்னா ரமலான் மாதத்துக்கும் இதுக்கும் இடையில் ஒரு நாள் 2 நாளை நோன்பு பிடிக்காமல் விடணும். அது சொன்னால், எனவே இந்த கல்லாவை செய்யக்கூடியவங்க இந்த மாதத்தில் கல்லாக்களை செய்யுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் கழித்து அதில் நிறைய பாக்கியங்களை பெற்று நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அவனுடைய உயர்ந்த சொர்க்கத்தை தருவதற்கு அல்லாஹ் பாக்கியம் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.